எல்லோருக்கும் வணக்கம். எழிலினுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா, முதல் படத்தை பண்ணி 25 வருஷம் கழித்து இப்போ 2வது படம் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்திருக்கோம். நான் முதல் படம் பண்ணல, எழிலுக்கு 2வது படம் தான் பண்ணேன். அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம், ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம். அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு புது முக இயக்குனராக இருந்தவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பரும் கூட. ஸோ படங்கள் பண்ணோம் பண்ணலைன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து, அதாவது 25 வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு, இப்போ தேசிங்கு ராஜா 2க்கு நான் மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது பூவெல்லாம் உன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை எவ்வளோ தூரம் மக்கள் ரசித்து இருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த 25 எழில்ன்றது, அதாவது ஒரு இயக்குனராக இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒரு படைப்பாளி இல்லையா? ஒரு படைப்பாளி. அப்போ அதுக்கு 25, 35 கணக்கு வராது. 85 வயசுக்கும் அவர் ஒரு ஹிட் படம் கொடுக்கணும். எந்த படைப்பாளியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியணும். ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் கிரியேஷன். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த 25 தாண்டி வந்திருக்கக்கூடிய, அதாவது 25 இயர்ஸ், இட்ஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் ஒரு லைஃப் டைம். அதை திரைப்படங்களில் இருந்து தான் நேசித்து தான் வளர்ந்த திரைப்படங்களில் வெற்றி படங்களாக கொடுத்து, அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரும் பட்ஜெட்டில் எந்த படங்களும் பண்ணலை. அவர் பண்ணது எல்லாமே he has helped so many good producers come with good films, and he has given good films for the Tamil audience. தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இதில் நடித்த அனைவருக்கும், ஐ திங்க் விமல், ஐ எம் டூயிங் a second picture for விமல், and I wish all the technicians, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். எழில் 25ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிங்க ராஜா 25வது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது. அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் நல்லா பழகுவதற்கு இனிமையானவர். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் அவர். ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேலே துல்லாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு, நான் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை, எடிட்டர் தான் இருந்தார். எடிட்டரை கூப்பிட்டு சொன்னேன், அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நானே வர வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த நாள் எழில் என் வீட்டுக்கே வந்துட்டார். ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு என் பையன் குழந்தையாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான். ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன். சௌத்ரி சார்ட்டையும் சொன்னேன், சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்கள், நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தாரு. அதில் என்ன பெரிய பியூட்டினா, காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு, தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு, இந்த காலத்துலேயும் அவர் நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. வேலைன்னா வெள்ளைக்காரன், இந்த சரவணம் இருக்க பயமேன், இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50 பார்க்கணும். 50 வரும்போது நம்மெல்லாம் இருப்போமோ என்னமோ தெரியல. ஆனாலும் எழில் 50ன்னு வரணும். 50ன்னு வரும்போது, எழில் 50 வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள், இப்போ 14 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போது ஒரு 50 படம் பண்ணியிருக்கணும். இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.